டோல்கேட்டை பத்தி ஒரு புதிய அப்டேட். டோல்கேட்னு சொல்றதை விட ஃபாஸ்டாகோட ஒரு புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் NPCI இவங்க தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க ஒரு புதிய அப்டேட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா ஃபாஸ்டாக் தான். ஃபாஸ்டாக் இருந்தால் நீங்கள் இந்த கியூவெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாதையில் ஸ்கேன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஃபாஸ்டாக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் காருக்கு நீங்கள் ஃபாஸ்டாகை பயன்படுத்துறீங்களா? அந்த ஃபாஸ்டாகை எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த டேட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 3 வருஷம் இல்லைனா அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த ஃபாஸ்டாக்கு உடனே நீங்கள் அப்டேட் பண்ணுன்ருக்காங்க. யார் தெரியுமா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்கள நம்ம சுருக்கி NPCI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாஸ்டாகில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, உங்கள் வண்டியோட வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து உடனே ஃபாஸ்டாகில் ஆட் பண்ணணும். அடுத்ததா வண்டியோட அந்த சேசிஸ் நம்பர் இருக்குல்ல, 17 டிஜிட்டில் இருக்கும், ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கும், மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே உங்களுடைய ஃபாஸ்டாகில் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு தெளிவான ஃபோட்டோ, உங்கள் காரோட முன்பகுதி இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் மட்டும் இல்லைங்க, சைடில் உள்ளதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஃபைனலி உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களை தொடர்பு கொள்றதுக்கு கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பரை அதில் நீங்கள் சேவ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்கள் ஃபாஸ்டாக் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மஸ்ட்டாக அந்த ஃபாஸ்டாகை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புதுசாக ஒன்று அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க இந்த NPCI. இதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமுலுக்கு வந்துருச்சு 1 ஆகஸ்ட் 2024 முதல் 31 அக்டோபர் 2024 இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இருக்காங்க. தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு ஃபைனலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம் NPCI தரப்புலேருந்து, அது என்னன்னா, நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டிக்கு வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. 90 நாளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உடனே அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மஸ்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் அது பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.